ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு ராக் பெகாசஸ் யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்குறோன்னா, ஸோ என்ன கைஸ் எல்லாருக்கும் ஒரு யோசனை இருக்கும், ஏன் இவன் எடுத்தோன்னே இன்ட்ரோ கொடுத்துட்டு இவன் பார்த்துக்கு பேசுகிறான், இவன் யாருன்னே நம்மளுக்கு தெரியலன்னு. ஸோ கைஸ், நான் வந்து பேபிளேடில் ரொம்ப வருஷமாகவே இருக்கேன். ஸோ அதாவது வந்து பார்த்திங்கன்னா, இந்த சேனலுக்கு இது வந்து ராக் பெகாசஸ் சேனல். இதுக்கு முன்னாடியே வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 சேனல் வச்சுருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ராக் பெகாசஸ்ன்னு வச்சுருந்தேன். ஸோ திரும்பியும் ஒரு சேனல் அதை வந்து டெர்மினேட் பண்ணிட்டாங்க. அதுக்கான ரீசனும் நான் இப்போ சொல்லுறேன். அதுக்கப்புறம் வந்து திரும்பியும் ஒரு சேனல் ஓப்பன் பண்ணேன், ராக் பெகாசஸ் 2.0ன்னு. ஸோ அந்த சேனலும் ஓப்பன் பண்ணேன். ஸோ ரெண்டுத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஃபஸ்ட் சேனல் 1.5K ரீச் ஆகிடுச்சு. ஸோ செகண்ட் சேனல் 1.4K கரெக்டாக அப்படி இருக்கும்போது, ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டைம் ஓகேங்களா. ஸோ வந்து ஃபஸ்ட் சேனல் இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா, ஸோ வந்து நம்ம ஃபஸ்ட்டு வீடியோ போட்டுட்டு தான் கைஸ் இருந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 400+ சப்ஸ்கிரைபர்ஸ் வரும்போது, ஸோ ஜஸ்ட் ஒரு ட்ரைக்காக ஒரு 2-3 எபிசோட் போட்டோங்க. ஸோ வந்து அந்த எபிசோட் மீன்ஸ் பேபிளேட் ஜீரோ எவல்யூஷன் வந்து கொஞ்சம் எபிசோட்ஸ் எடுத்து கலெக்ட் பண்ணி போட்டேன் ஓகேங்களா. ஸோ அந்த கலெக்ட்லேருந்து எடுத்து போட்டதில் நம்மளுக்கு வந்து நல்லாவே யூஸ் போச்சு. ஒரு 20K 25K அந்த ஓவர் ரீச் ஆச்சு. ஸோ இதை வந்து நான் வந்து ஸ்ட்ரைக்லாம் கொடுக்காத மாதிரி அந்த மாதிரி ஆல்ட்ரு பண்ணி தான் போட்டேன். ஸோ இது வந்து எனக்கு ஒரு கமெண்ட் வந்துச்சு, அதனால தான் நான் இந்த வீடியோ போடவே ஸ்டார்ட் பண்ணேன் ஓகேங்களா. ஸோ அதுக்காக வந்து நான் வந்து கொஞ்சம் அப்படியே சேனலை ட்ராப் அவுட் பண்ணிட்டேன் ரொம்ப நாளாக. ஸோ அது கொஞ்ச நாள் கழித்து திரும்பியும் வந்து பார்த்தா சேனல் வந்து 3 ஸ்ட்ரைக் கொடுத்து, நான் வரத்துக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே ஸ்ட்ரைக்லாம் கொடுத்து சேனலே போயிடுச்சு கைஸ். ஸோ அந்த விஷயம் எனக்கு சுத்தமாக தெரியாது. நான் வந்து 2 நாள் கழித்து பார்க்குறேன், எனக்கு வந்து பேக்ரவுண்ட் சப்போர்ட்டுன்னு யாரும் இல்லை கைஸ். ஸோ எனக்கு வந்து எங்கள் அம்மா மட்டும்தான். ஸோ அவங்க தான் எனக்கு சப்போர்ட் பண்ணி சேனலில் நான் அந்த சேனல் போனோடனே 1Kக்கு கேக்லாம் வெட்டி ரொம்ப செலிப்ரேட் பண்ணேன் கைஸ். பட் ஆனால் அந்த செலிப்ரேஷன் எல்லாமே வேஸ்ட்டாக போச்சுன்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் இந்த சேனல் திரும்பியும் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அந்த சேனல் டெர்மினேட் ஆகிடுச்சு. ஸோ அதோட அந்த சாப்டர் முடிச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ராக் பெகாசஸ் 2.0 அப்படின்னு ஒரு சேனல் ஓப்பன் பண்ணேன். ஸோ இந்த சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இதுக்கு முன்னாடி வந்து எனக்கு வந்திருந்த கமெண்டில், ஸோ சில கமெண்டில் வந்து நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருதில் ரிப்பீட்டடாக கேட்டது வந்து பார்த்திங்கன்னா, அந்த காய்க்கும் டைசனுக்கும் ஒரு பேட்டில் தான். ஸோ அது வந்து 31 எபிசோட்ஸ் ஓகேங்களா. ஸோ அந்த 2 எபிசோடு வந்து நான் வந்து எப்போயுமே பார்ட் 1 பார்ட் 2 அந்த மாதிரி தான் போட்டிருப்பேன். ஏன்னா வந்து பிரித்து பார்க்கணும், டைமிங் வச்சு அப்லோட் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அப்லோட் பண்ணிகிட்டு இருக்க டைமிங்கில் ஸோ வந்து பார்த்திங்கன்னா அந்த 4 வீடியோ ஓகேங்களா, 30 எபிசோட் 2 பார்ட், 31 எபிசோட் 2 பார்ட். ஸோ நான் வந்து அந்த சேனல் ஓப்பன் பண்ணோடனே அதை போட்டுட்டு திரும்பி எப்பயும் போல் நான் வந்து பேபிளேட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க சமயத்தில் நான் வந்து திரும்பியும் நம்ம சேனல் நல்லாவே ரீச் ஆகிடுச்சு. ஸோ இந்த வீடியோ ஃபஸ்ட் சேனலில் இருந்த அந்த எல்லா வீடியோவோட இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ரீச் போச்சு ஓகேங்களா. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 50K கரெக்டாக ரீச் ஆகிடுச்சு கைஸ். ஸோ கரெக்டாக நான் வந்து பார்க்கும்போது 50K கரெக்டாக ரீச் ஆகி எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. 1.2K லைக்ஸ் இருந்துச்சு. நான் இதுவரை என் கனவில் கூட எதிர்பார்க்கல அவ்வளோ லைக்ஸ் வரும்னு. ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த மாதிரி வாய்ஸ் கொடுத்து போட்ட வீடியோஸ் கூட நிறையவே ரீச் போயிருந்துச்சு. நம்ம வந்து பேபிளேட் பஸ் கேம்ஸில் வந்து நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கொடுத்துருந்தோம். ஸோ அந்த வீடியோ ஒரு 2K லைக்ஸ் கிட்ட வந்துச்சு கைஸ். ஒரு லைட்டாக ஆடியோ கட்டாக இருந்துச்சுன்னா ஸோ சாரி கைஸ். ஸோ இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்துட்ருக்கவங்க ப்ளீஸ் இந்த லைக் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். ஸோ வந்து இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் சேனல் ஓப்பன் பண்ணோம். இந்த சேனல்லாம் சொன்ன மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டு, ஸோ இப்போ திரும்பியும் வந்து ஒரு கொஞ்ச நாள் கேப் விட்டுட்டோம் ஓகேங்களா. ரொம்ப நாள் சேனலில் வீடியோவே சுத்தமாக இல்லை. ஸோ நம்ம வீடியோ போடுறதே நிறுத்திட்டோம் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் திரும்பியும் வந்து அதாவது இப்போ ரீசண்டாக இந்த லீவ் இந்த போன மாதத்துலேருந்து லீவ் போயிட்டுருக்கு. ஸோ இந்த லீவில் கரெக்டாக வந்து நான் லீவில் வீட்டுக்கு அப்போ வரேன். ஸோ அந்த டைமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா சேனல் வந்து டெர்மினேட் ஆகிருக்கு. நான் வந்த ஒரு 3 டேஸ் முன்னாடியே. ஸோ அது என்னென்னு பார்த்தா, ஸோ வேறு யாரோ அதே மாதிரி தான் முன்னாடி நான் சேனலில் என்ன நடந்திருக்கோ அதே சேனல் தான். பட் ஆனால் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா 4 வீடியோக்குமே ஸ்ட்ரைக் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரே நாளில் வந்து ஒரு ஸ்ட்ரைக், இன்னொரு 2 நாள் கழிச்சு நான் வந்து அந்த இடத்துல இருந்தேன்னா கண்டிப்பாக வந்து அந்த ஸ்ட்ரைக் வராமல் அந்த சேனலை இன்னுமே காப்பாற்றிருக்கலாம். பட் ஆனால் நான் வந்து இல்லாததுனால அந்த திரும்பியும் அந்த சேனல் போயிடுச்சு. திரும்பி இந்த சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ கைஸ், நம்ம சேனல் வந்து நிறைய பேர் எபிசோட்ஸ்க்காக பார்க்குறீங்க. பட் ஆனால் நம்ம வந்து பேபிளேட் புதுசாக வாங்கி அன்பாக்சிங் ஸோ நிறைய இந்த மாதிரி பண்ணலாம். பட் ஆனால் இந்த சேனலுக்கு வந்து முடிஞ்சளவு எல்லோரும்
பழைய சேனல் மாதிரி சப்போர்ட் கொடுங்க. ஸோ உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ பேப்ளேட் ஃபேன்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ இதில் வந்து பேப்ளேட் கண்டென்ட் மற்றும் அனிமே கூட சில டைமில் பண்ணலாம், ஓகேங்களா. ஸோ இந்த சேனலுக்கு வந்து தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வந்து ரொம்ப நாள் கழித்து நம்ம திரும்பி நான் வந்து ரொம்ப வருஷமாகவே இந்த யூடியூப்பில் இருக்கேன். பட் ஆனால் வந்து பேப்ளேட் கம்யூனிட்டியில் மல்டிவர்ஸ்டிக் தமிழ் இருக்கார், பாக்கெட் டூன் அந்த மாதிரி இருக்காங்க. ஸோ நிறைய பேர் அந்த மாதிரி பர்ஸ் பேப்ளேட்ஸ் ஸோ அந்த மாதிரி சேனல்ஸ்னால் நிறைய பேர் இருக்காங்க. பட் ஆனால் வந்து நம்மளும் அவங்க அளவு இருந்தோம் மீன்ஸ் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவன் தான் நானும். பேப்ளேடில் வந்து நான் வந்து கிட்டாக இருக்கும் போதே பார்த்துட்ருக்கேன். ஸோ இன்னுமே பார்த்துட்ருக்கேன். ஸோ ஏன்னா வந்து அது மேலே அவ்வளோ க்ரேஸ் எனக்கு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சா லைக் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோ என்ன பற்றி போடலான்னு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்படி இல்லைனா நானே ஒரு ஐடியா வச்சுருக்கேன், அதை கூட நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஓகே கைஸ், முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். ஸோ உங்களுக்கு ஏதாவது எபிசோட், அது மட்டும் இல்லாமல் முக்கியமான ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். ஸோ நம்ம வந்து ஒரு எபிசோட் சேனலும் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதுவும் நீங்கள் போய் விசிட் பண்ணுங்கள். ஸோ அதில் ஃபுல்லாக வந்து எபிசோட்ஸ் வீடியோஸ் மட்டும் தான் போடுவோம். ஸோ அதாவது இந்த 10 days கண்டினியூஸாக வீடியோ வரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சண்டேஸ் அந்த மாதிரி வீடியோ வரும். அப்படி இல்லைனா வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள், 2 நாள் விட்டு 2 நாள் அந்த மாதிரி வீடியோ வரும் கைஸ். ஸோ ஏன்னா வந்து நான் டைம் கொஞ்சம் யூஸ் பண்ணி தான் வீடியோ அப்லோட் பண்ண முடியும். ஸோ ஓகே கைஸ், ஸோ இந்த வீடியோ தயவுசெய்து லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஓகே கைஸ், தேங்க்ஸ். சைனிங் ஆஃப் டு கெஸஸ். ஸோ பாய்.